இல்லை, நான் விஜய் சாரை மீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணல. நம்ம ஸ்ரீநாத் சார் தான் மினிஸ்டர், நம்ம மச்சான் தான். அவர் தூத்துக்குடியில் இருக்கார். அப்போ கூட நான் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தேன். அது ஆக்சுவலாக வந்து அவர் ஜெயிக்கிறதுக்கு 2 மாதம் முன்னாடி தான் ஸ்ரீநாத் சொன்னார், நம்ம போய் பார்த்துட்டு வரலான்டான்னு சொன்னார். சரிடா அப்படின்னு சொன்னேன். அந்த சரியை கொஞ்சம் இன்னும் அழுத்திருக்கலாம். போக முடியும், பார்க்க முடியாத விஷயம் கிடையாது ஆக்சுவலாக. பட் ஒரு நாள் போகணும் ஆசை, குடும்பத்தோடு ஒரு வாட்டி போய் ஒரு பார்த்துட்டு வரணும்னு ஆசை கண்டிப்பாக இருக்குது. 100% நடக்கும் சார். ஆயிட்டாரு. நான் சொல்லி இதை எழுதி இல்லை ஆக்சுவலாக விஜய் சார் வந்து தளபதி வந்து நல்லா ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு. அதான் நீங்கள் பார்த்துறீங்களே, ஒரு காலத்தில் பார்லிமெண்ட்டில் என்ன நடக்கும்னே தெரியாது. இப்போ மக்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தணும்னு சொல்லி இப்போ 2 நாள் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேப்பர் படிச்சிருந்தா தெரியும்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் அப்டேட்டாக இருந்திருக்காரு. எல்லாம் இப்போ முன்னாடி ஆட்சியிலேருந்து வந்தவங்கலாம் பண்ணாமல் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் என்னென்னா அது வந்து ஒரு குடும்ப அரசியலாக இருந்திருக்கு. இப்போ இண்டிவிஜுவலாக அவர் இறங்கியிருக்காரு, நடிகராக இருந்திருக்காரு, எல்லா கஷ்டங்களும் தெரியும், பண்ணிகிட்ருக்காரு. எடுத்தோடனே 3 மாதத்துக்குள்ளே இவ்வளோ தூரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 15-20% பண்ணுறாரு. காலப்போக்கம் 5 வருஷங்கள் இருக்குல்ல, கண்டிப்பாக பெருசாக இருக்கும். 100%. பர்சனலா இல்லை, அப்பாவை காணும். ஆக்சுவலாக அன்றைக்கி அவர் இங்கே இல்லை, சம்மந்தப்பட்ட ஆள் சொல்லியிருக்காரு, நீ அவன்கிட்ட கேட்டு பாருங்கள், அந்த லாட்ரி மேட்டர் தானே சொல்கிறீங்க. அவரும் சொல்கிறாரு, அவரும் அங்கே தான் இருந்திருக்காரு. ஆக்சுவலாக அங்கேருந்து இங்கே வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக இருக்கும்ல, நம்ம ஜெயிக்காத காலகட்டத்தில் இருக்கும்போது நமக்கு பெயின் இருக்கும். ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயம் பேசுவோம். ஆனால் ஓப்பனாக தான் பேசுகிறாங்க. சரி, அது ஹெல்த்தியாக இருந்துட்டு சந்தோஷமான விஷயந்தான். அது அவங்களுக்குள்ளே பேசி அது அப்படியே ஸ்ட்ரக்கப் ஆகாமல் மக்களுக்கு நல்ல திட்டம் தரோம், இது தரோம், நிறைய விஷயங்கள். இப்போ ஃபார்மிங்க்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். இப்போ ஃபார்மிங் லேண்டு பல விஷயங்கள் பண்ணுறவர் சொல்லியிருக்கார் விஜய் சார். இப்போ எது நடந்தாலும் நீங்கள் இப்போ என்னென்னா இந்த லஞ்சம் ஒழிஞ்சிருக்குங்க. அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்ப்பரேஷன் சைடில் எங்கே போனாலும் இப்போ நானும் ஒரு இடம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு இடத்துல போய்ட்டு முன்னாடியெல்லாம் இங்கே மூவ் பண்ண அங்கே மூவ் பண்ணன்னு சொல்லும்போது எவ்வளோ கொடுத்தா எவ்வளோ வேலை நடக்கும்னு இருக்குது. இப்போ வாங்குறது பயப்படுறோம். ஆக்சுவலாக செக்யூரிட்டி 10 ரூபா டீ குடி கேட்க மாட்றாங்க. அப்படி தான் இருக்காரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்குல்ல எல்லார்கிட்டையும். போலீஸ்கிட்ட மாற்றம் வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம டிவிக்கே தானே, நான் பச்சையாக சொல்லியிருக்கேண்ணா. ஒரு பூஜையில் கூட நான் சொன்னேன், நான் ஃபஸ்ட்டு நான் சொன்னது, எனக்கு அதில் வந்து 5000 ஃபாலோவர்ஸ் தூக்கிட்டாங்க இன்ஸ்டாகிராமில். என் பேஜே போனாலும் பரவாயில்ல, எனக்கு மனசில் என்ன தோணுச்சோ நான் தான் சொன்னேன். நமக்கு சினிமாவில் தெரியும்ல, சினிமா ஈஸியாக தூக்கி போட்டு சொல்லுவாங்க. யார் வேணால் வரட்டும். விஜயகாந்த் சார் வந்தார், வந்து நல்லா அவர் தான் 95,000 கிலோமீட்டர் அவர் தவிர யாருமே இப்படி ட்ராவல் பண்ணல. வந்தார், நல்லா பண்ணார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது என்ன நடந்தது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சார் எப்படி பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரியும் முன்னாடியே. அதுக்கப்புறம் ஒருத்தர் வரணும்னா யார் வேணால் வரட்டுமே, நீ யார் வேணால் வரலாண்ணே, நீ கூட வரலாம், நல்லது பண்ணுறாரு தான் உங்கள் பேக்கப் இருந்தால். 5 வருஷம் கொடுத்தா பாருங்களேன் தளபதி கிட்ட அவர் என்ன பண்ணுறாருன்னு. மேஜிக்னா நல்ல விஷயந்தான். அப்படி கிடையாது, நீங்கள் கேட்ட விஜய் சார் எம்ஜிஆர் கூட தானே டிவிக்கு ஒப்பிடுறது பண்ணுவார்ண்ணே. 3 மாதம் தானே ஆச்சு, இன்னும் 5 வருஷம் 3 மாதம் இல்லையே. பண்ணுவார்ண்ணே, கண்டிப்பாக பண்ணுவார். கண்டிப்பாக பண்ணுவார். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த மழையிலையும் நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்படி வந்துடுவீங்க. கரெக்டாக அதான் சொல்கிறேண்ணே, சின்ன படம் பெரிய படம்னு பிரிக்கக்கூடாது என்றைக்குமே. எல்லாமே ஒரே விஷயந்தான். எல்லாருமே கஷ்டப்படுறோம். பட்ஜெட்டில் வைஸ் பெரிய ஹீரோ, மிட் செக்மெண்ட் ஹீரோ, பிரேக் கிடைக்க ஓடுற என்ன மாதிரி ஒரு ஆள். ஸோ இந்த கேட்டகரி தான். இதுக்கப்புறம் புதுசாக ஒரு ஆள் வருவாங்க, படம் பண்ணுவாங்கன்ற இப்போ இருக்க காலகட்டங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஆலி பற்றி படம் பேசணுன்னா, கிருஷ்ணபிரியா மேம் வந்து ரொம்ப நல்ல டைரக்டர். நான் டெக்னிக்கலாக இப்போ ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் 25 படங்கள் பண்ணிட்டேன். பண்ணாலுமே எனக்கு முதல் முறை ஒரு 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 லேடி இயக்குனர் கூட நான் ஒர்க் பண்ண கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்க ஸ்கூல் ரன் பண்ணுறாங்க. அவங்களோட ப்ரொஃபஷன் வந்து பேக் ப்ரொஃபஷன் இது தான். ஸோ பேசிக்காக வந்து அவரோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். என் மனைவி எப்படியோ அதோட வேறு வெர்ஷன் தான் அவங்க ஹஸ்பண்ட். அவங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப சப்போர்ட்டிவ், ரொம்ப நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஸோ மனைவி எப்படியாவது ஒரு நல்ல படங்கள் பண்ணணும், நல்ல கருத்து அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது தைரியமாக சொல்லணும் அப்படின்ற 2வது படம் தான் அது. அப்போ எனக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, மாதிரி நான் படம் பண்ண போகிறேன், ஒரு நல்ல கதை நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு. அப்போ நான் கதை வந்து ஃபோனில் கேட்டேன். அதாவது இந்த கடைசி ட்ரெயின் ஓடும்போது கடைசி பாசஞ்சர் வித்தவுட்டில் போய் ஏறும்ல எப்போவுமே, அந்த மாதிரி தான் சில படங்கள் நமக்கு மாட்டோம்.
ஒர்க் அவுட் ஆகிருக்கு அது மாதிரி. அப்படி தான் இந்த படங்கள் ஷூட்டிங் போகும்போது ஒரு 2 நாள் முன்னாடி சொன்னாங்க. கன்னியாகுமரியில் ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு நல்ல கேரக்டர். 2 ஹீரோ இதில் சௌரன் ஒரு ஆள் இருக்கார். ஸோ நான் செகண்ட் லீட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். அதாவது என்ன சொன்னாங்களோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. கம்மியாகவும் இல்லை, அதிகமாகவும் இல்லை. அவருக்கு அதிகமாக இருந்து எனக்கு கம்மியாக இல்லை, எனக்கு கம்மியாக இருந்து அவருக்கு அதிகமாகவும் இல்லை. அந்த கதாபாத்திரம் ப்ளே பண்ணது நான் தமிழ் பேசியிருப்பேன், மலையாளமும் பேசுவேன், அவர் மலையாளமும் பேசுவார். ஸோ மாறி மாறி கரெக்டாக பைலிங்குவல். மேம் சொன்ன மாதிரி இது வந்து ரீமேக்கோ டப்டோ கிடையாது, பைலிங்குவல் தமிழ். அதே மாதிரி டைம் எங்களுக்கு வேஸ்ட் பண்ணப்படல. அது என்ன ஒரு விஷயங்கள் தேவைப்படுதோ, கன்னியாகுமரி நாகர்கோவில் இது சார்ந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் யூஏஇயில் ஒரு விஷயங்கள், ஸோ கமர்ஷியல் இந்த படங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது மாதிரி விஷயங்கள் இவங்களும் பண்ணியிருக்காங்க படத்தில். ஸோ மியூசிக் டைரக்டர் சார் வந்து இப்போ தான் நான் மீட் பண்ணுறேன். அவர் பாடின பாட்டு ட்ரெய்லரில் நான் சாங் கேட்டிருக்கேன், மேம் அமுச்சு கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது பெயிண்டிங்க்கு மிகப்பெரிய பேர் போன ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி, ஒரு பெரிய இடத்துலேருந்து அவர் ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்து, அதாவது சாங்லாம் பாடி கம்போஸ் பண்ணியிருக்காருன்னா, மியூசிக்கே இல்லாமே ரொம்ப அழகாக பாடினீங்க சார், வெரி கிரேட், ரொம்ப நல்ல வாய்ஸ், சூப்பர். கண்ணை முடிக்கிட்ட ஜெயசுதாஸ் சாரோட வேறு வெர்ஷன் மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது August 14. யூஷுவலாக லால் சார் சொன்ன மாதிரி யூஷுவலான லவ் ஸ்டோரி இது இல்லை. ஏன்னா இப்போ வர படங்கள் எல்லாம் குத்து வெட்டு ரத்தம் ரொம்ப இதாக இருந்தால் ரொம்ப ராவாக இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த ஓடிடியில் கொரியன் படங்கள்லாம் பார்த்துட்டு, கொரியனை தாண்டி நம்ம என்ன படம் புதுசாக பண்ண போகிறோம், ஆடியன்ஸ் எனக்கு தேட்டரில் கொண்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெரிய ஹீரோ படங்களுக்கு அது கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ நல்ல லவ் ஸ்டோரி, நல்ல ஃபேமிலி ஓரியன்டான படம். யூஷுவலான கதை லவ் ஸ்டோரியில் இல்லை, ஒரு நல்ல எமோஷன் படத்தில் இருக்குது. நானும் ஒரு நல்ல விதமான ஒரு கதாபாத்திரம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். இந்த கெட்டப்பில் இந்த சன் மியூசிக்கில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க சேனலில். ஸோ மீசை எடுத்த படம் முழுக்க அப்படி தான் நடிச்சிருக்கேன். ஸோ வித்தியாசமாக நானாக இருக்கேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கிருஷ்ணபிரியா மேம்க்கும், பிரியன் சாருக்கும், இந்த ஆல் ஓவர் டீமுக்கு ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து படத்தை கொண்டு போய் கன்ஃபார்ம் நல்லபடியாக சேர்ப்பீங்க. நல்ல படம் எங்கே இருந்தாலும் உங்களை மீறி அது தப்பு பண்ணாத பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். என்னடா சார், இப்போ வந்து நீங்கள் நிறைய டேரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், லேடி டேரக்டர் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கீங்க. அவங்க எப்படி வந்து ஒர்க் பண்ண வச்சாங்க உங்களை? ஏன்னா வந்து ஆம்பளைக்குன்னு ஒரு திமிரு இருக்கும், ஆனால் வந்து லேடிஸ் வந்து அதை அழிச்சிருவாங்க. இல்லை சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை, அவங்களுக்கும் அந்த திமிரு இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா திமிரு கண்டிப்பாக எங்கே திறமை இருக்கோ அங்கே திமிரு கண்டிப்பாக இருக்கும். அது தப்பான விஷயமே கிடையாது. பெண்கள் இப்போ நம்ம வீட்டில் ஏன் அடிபடைஞ்சு போகிறோம், பயம் கிடையாது. அவங்க அப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் இருப்போம். ஸோ அதனால் அவங்ககிட்ட எல்லா திறமைகளும் இருக்குது. அவங்க அழகாக வேலை வாங்க தெரியும் சூப்பராக. இப்போ என்னென்னா, இப்போ அவங்க தான் ப்ரொடியூஸும் பண்ணாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வருவார். இவங்களே வந்து சரி நம்ம நினைக்கிறோம் ஒரு ஷூட்டிங் வெளியூர் போனால் ஈஸியாக நம்ம சுற்றி பார்த்துடலான்னு. உண்மையால் உட்காந்து சாப்பிட கூட டைம் இருக்காது. நாங்களாம் ரோட்டில் எங்கெங்கே போகிறோமோ அது தப்பு கிடையாது. நாங்கள் டைமை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல வண்டிக்குள்ளே ரவுண்டு அடிச்சுட்டு இருப்போம். ஏன்னா இப்போ நம்ம ஊர் மாதிரி இப்போ பெர்மிஷன் வாங்கிட முடியாது. போயிட்டு எல்லாமே ஒர்க் பண்ணுவோம், கேமரா இருக்கும். ஸோ வண்டி ரன்னிங்கில் இருக்கும், அங்கே ட்ரெஸ்ஸை மாற்றிருக்கோம். ஸோ அது மாதிரி வந்து ஆஃபீஸில் போய் ரொம்ப தூரம் போய் ட்ரெஸ் மாற்றணும். ஸோ அங்கே பப்ளிக்கில் நீங்கள் மாற்ற முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, வந்து போலீஸ் தூக்கிட்டு போயிடுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு மெயினாக கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு ஓகேவா, ஃபுட்டு ஓகேவா, இதுவும் போயிட்டுருக்கோம், ப்ரொடக்ஷன் இதோட எல்லாமே வந்துட்டுருவாங்க. இதெல்லாமே மைண்டில் தூக்காமல் வேலையும் பார்த்துருந்தாங்க, எழுதிட்டும் இருப்பாங்க. ஷார்ட் நம்ம எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக எடுப்பாங்க. எடிட் பேஸ்லாம் படம் பண்ணாங்க, நான் பார்த்துருக்கேன். எல்லாருமே டென்ஷன் ஆவாங்களே. இங்கே பாதி படம் நடக்கும், பாதி படம் நடக்காது. 6 மாதம் ஒரு பிரேக் விட்றாங்க, அதோட படமே முடிஞ்சிச்சு. பட் தெளிவாக ஆரம்பித்தாங்க. என்ன சொன்னாங்க, இவ்வளோ நாளுக்குள்ளே எனக்கு ஒரு நாள் கம்மி பண்ணி எடுத்தாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி சொல்லுவாங்கள்ல, கரெக்டு. நான் எதுவுமே உங்களை ஃபாலோ பண்ணல, எதுவுமே நான் கேட்கல. நான் டிமாண்டும் பண்ணுற ஆள் கிடையாது. வாங்க, டிக்கெட் ஏறினாங்க, ஷூட்டிங்கு, இது ஷெடியூலு 2-3 மாதம் முன்னாடி அனுப்பிச்சிட்டாங்க எல்லாமே. உங்களுக்கு என்ன இந்த டைமில் பிக்கப் இருக்குது. பாம்பே பேட்டர்னில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அங்கே அப்படி தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு, யாரோடய ஒர்க் பண்ணாமல் நீங்கள் எப்படி இதை பண்ணிட்டீங்கன்னு. அப்போ அதே மாதிரி சொன்னேன், எனக்கு சப்போர்ட் கேரளாவில் கிடைக்காது. நான் சொன்னேன், நான் வந்து பிறப்பால் சென்னை தான், என் ஒய்ஃப் தான் கேரளா. நான் இப்படியே போய் கற்றுக்கிட்டேன், நானும் அப்படி தான் படம் பண்ணேன். ஆனால் சென்னையில் உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. எங்கே போகணும் ஏது போகணும் ஒரு நம்பர் மட்டும்தான் சில இடத்துல போனாங்க. டிஏ டப்புன்னு முடித்தாங்க, டப்பிங் முடித்தாங்க. ஸோ அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் வந்து கேரளாவை விட இங்கே தான் இருக்குது. அதிகமாக இனி அவங்க தமிழ் படம் தான் பண்ணுவாங்க. கரெக்டில் நீங்கள் தமிழ் சினிமா தாண்டி மலையாளத்துக்கு போயிட்டீங்க. அப்படி போகலண்ணா போகல. ஆல்ரெடி என் மலையாளத்தில் 4 படம் பண்ணியிருக்கேன். கடைசியாக லவ் ஆக்ஷன் ட்ராமா பண்ணேன், நிவின் பாலி கூட, நவீன் தாரா கூட. லாங்குவேஜ் தானே நமக்கு, அதெல்லாம் கிடையாது. எனக்கு சுத்தம் மலையாளம் தெரியாது. ஒய்ஃபு தான், அம்மா மலையாளி அப்பா தமிழ்.
எக்மோர் தான் பூர்வீகம். ஆனால் நான் போய் இந்த ரன்னிங் பஸ்ஸில் பொங்கல், திருவாண்டம் இப்படியே ரன்னிங்கில் கற்றுக்கிட்டு இப்படி தான் நான் படம் பண்ணேன். ஆனால் நான் வந்து நானே டப் பண்ணுவேன். வாய்ஸ் வந்து நான் ப்ராம்ப்ட் எடுக்க மாட்டேன். என்ன மீனிங் கேட்டுட்டு நானே மலையாளத்தில் பேசுவேன். தெலுங்கு தெரியும், கன்னடம் தெரியும், எல்லாம் இப்படி கற்றுக்கிட்டான்னு தவிர லாங்குவேஜில் ஒன்றுமே இல்லை. நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ நம்மக்கிட்ட ஒர்க்கு வர்றது தான். இதுதான் நான் கற்றுக்கிட்ட விஷயம். அதனால் அவங்க ஒர்க் பக்கா, நம்ம ஒர்க் பண்ணிவிடுவோம். மலையாள ப்ரொடியூசர் அண்ட் தமிழ் ப்ரொடியூசர் என்ன வித்தியாசம் இருக்குதுல்ல? மலையாள ப்ரொடியூசர், தமிழ் ப்ரொடியூசர் இல்லாமல் ஏன்னா தமிழில் வந்து உங்கள் ஒய்ஃபும் ப்ரொடியூசர் ஆகிட்டாங்க. இப்போ இல்லை ப்ரொடியூசர் ஆகலை. ஒரு கதை வச்சுட்டு அவங்க படம் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஆக்சுவலாக இருக்குது. இல்லை ப்ரொடியூசர் வந்து கம்பேரிசன் கிடையாது. இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ நான் கம்ஃபர்ட் இருக்குல்ல? கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. இப்போ என்னென்னா இப்போ இவங்க வந்து அங்கேருந்து வந்து படம் பண்ணுறாங்க. படம் பண்ணும்போது இவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனாக மலையாளத்தில் வந்து சில விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டான்னு சொல்கிறாங்களே, அது உண்மை தான். எனக்கு கதை தெரியும். அது சொன்னால் பப்ளிசிட்டியாக பண்ணுற மாதிரி நல்லா இருக்காது. அது பேக் ஸ்டோரியாக நம்ம தனியாக பேசுவோம், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஆனால் இங்கே வரும்போது அவங்க அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனாக ஃபீல் பண்ணாங்க. அப்போ அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நான் படம் டோட்டலாகவே வந்து நான் இங்கேயே முன்னாடி உங்களெல்லாம் மீட் பண்ணியிருந்தேன், நிறைய விஷயங்கள் டைம் சேவ் ஆகிருக்கும். ஏன்னா இப்போ நம்ம இங்கே மீட் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் விஷால் சாரை, கார்த்தி சாரை மீட் பண்ணோன்னா எங்கே பிச் பண்ண நமக்கு தெரியும். இவங்க அங்கே வந்து பெரிய பெரிய ஆக்டரை போய் மீட் பண்ணுறது சிம்பிள் தான். ஆனால் போகிற வழிகள் இருக்குல்ல, அங்கே டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க. இங்கே எல்லாம் மாறி போச்சு, உங்களுக்கே தெரியும். ஈஸியாக நமக்கு கிடைக்கல கூட மற்றவங்க நல்லா இருக்கணும் ஆசைப்படுவோம். இப்போ இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு எப்படியும் நமக்கு ஒரு படம் வரும், இல்லை நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது நம்ம கனெக்ட் ஆகும். இந்த கனெக்டிவிட்டி இப்போ இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு படம் பண்ணவங்க கூட நம்ம படம் பண்ணிடலாம். படமே பண்ண தெரியாமல் கூட படம் புரிய வைக்கிறதுல ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. அப்படி நிறைய படங்கள் ட்ராப் ஆகிருக்கீங்க சென்னையில். ஆனால் இப்போ பரவாயில்ல, 25 நாளில் படம் முடிக்கிறாங்க, வராங்க. எல்லாம் நம்ம நேரம் தான். நேரம் நல்லாலாம் எதுவுமே நடக்காது. இது ஒரு சின்ன ஒரு பர்சனல் கொஸ்டின். என்னன்னா, நிறைய படங்கள் நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் அது வந்து கொஞ்சம் கை கொடுக்க மாட்டேங்குது. சில படங்கள் கை கொடுக்குது. அப்போ அந்த நேரத்தில் வந்து பிரஜனோட மனநிலை என்ன இருக்கும்? வீட்டில் அவர் என்ன பண்ணுவார்? வீட்டில் சும்மா தான் உட்காந்துருப்பேன், பிரச்சனை இல்லை. 2 குழந்தை இருக்குது, 2 ட்வின்ஸ் இருக்குது. ஜடை பின்னி விட்டுட்ருப்பேன், சாப்பாடு ஊட்டி விட்டுட்ருப்பேன், டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது, இது மாதிரி விஷயம் தான். ஆனால் அது சொன்னேன், பிக் பாஸுக்கு முன்னாடி, பிக் பாஸுக்கு அப்புறம் இல்லை ஜெயிக்க வேண்டிய வேலை கண்டிப்பாக இருக்குது. நான் என்னோடய ஃபிட்னஸ் நான் எப்பவும் வெயிட் ஏற்றி நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. நான் அப்போ எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். எல்லாருக்கிட்டையும் பழகிறது, பேசுகிறது எல்லாமே இருக்குது. நல்ல கதைகள் நான் ஒர்க் பண்ண எல்லாமே, இன்க்ளூடிங் இவங்க எல்லாமே டெபியூட் ஆக்டர் தான். நடித்த படங்கள் எதுவுமே லாஸ் ஆகி ப்ரொடியூசர் காணாமல் போய் ஊரை விட்டு ஓடினதே கிடையாது. அதே ப்ரொடியூசர் நான் 2 படமும் பண்ணியிருக்கேன். இப்போவும் ரெட் ஃப்ளவர் பண்ண டேரக்டர் கூட படம் பண்ணிகிட்ருக்கேன். ஊருக்கு 2 ஊதாரி, இதெல்லாம் பூஜை போட்டு இதோட விஷயமும் ஆரம்பிக்கிறேன். இப்போ இவங்க கூட அடுத்தடுத்து இவங்க பண்ணுறாங்க. ஸோ நல்ல ரேப்பும் இருக்குது. அதனால் எப்போவுமே வந்து சோர்ந்து போனதே கிடையாது. அதனால் என்னென்னா, இப்போ வந்து என்னென்னா, இப்போது நம்மளை பார்த்து முன்னாடி வந்து ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது இப்போ இதோட மரியாதை, பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து படங்கள், கதைகள் நிறைய பிச் பண்ணுறோம். எல்லா டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல கதைகள் சூஸ் பண்ணுறேன். நமக்கு ஏன்னா இப்போ பிஸ்னஸாக நமக்கு ஈஸியாக பிக் பாஸுக்கு அப்புறம் ஹிட் பண்ணி நல்ல கதைகள் வரும்போது அது இதுக்கப்புறம் வர படங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்காது. பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது ஆக்சுவலாக. படம் தான் சரி, நான் என்ன சொல்கிறேன், படம் ஓடுறது ஓடாதது மக்கள்கிட்ட இருக்குது. படத்தை கொண்டு போய் சேர்க்குறது ப்ரொடக்ஷன் கிட்ட இருக்குது. இதெல்லாம் தாண்டி கேரளாவில் மழையும் பெய்யுது, இங்கேயும் சில விஷயங்கள் நடக்குது. ஓடிடி பிஸ்னஸ் வேறு மாதிரி இருக்குது. எல்லாமே இதாக இருக்குது. சில தியேட்டரில் சுமாரான படங்கள் ஓடிடியில் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு வாட்டி படம் போகும்போது அவங்க கேட்டாங்க, ஏன் இந்த படம் வந்து ஓடாத படத்தையும் எடுக்கிறீங்கன்னா, தியேட்டரில் போகாத படங்கள் ஓடிடியில் ஒர்க் ஆகும். ஸோ யூஸ்வல் லவ் ஸ்டோரிக்கு ஒரு விஷயம் இருக்குது, அது எல்லாமே நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி இந்த படம் ஹிட் ஆகுன்றது கடவுள்கிட்ட அந்த டே, அந்த நாள் வெள்ளிக்கிழமை அமையிறது மட்டும்தான் இருக்குது. உழைச்சிருக்கோம், கொண்டு போய் சேர்க்குறதும் அது மட்டும் நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் அதோட ப்ளஸ் மைனஸ் நம்மக்கிட்ட, அந்த கீ நம்மகிட்ட கிடையவே கிடையாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட். ஸோ டீம் வந்து ரொம்ப அழகாக படத்தை பற்றியும் கேரக்டர்